வணக்கம் நண்பர்களே, இப்பதிவில் காணவிருப்பது துளசி செடியின் சிறப்புகள். துளசி செடியை எந்த திசையில் வளர்க்க வேண்டும், துளசியை பறிக்கும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன, துளசி தீர்த்தத்தை எப்படி வாங்கி உட்கொள்ள வேண்டும் மற்றும் துளசியின் பலன்களை பற்றி இப்பதிவில் காணலாம். துளசி படர்ந்த இடம் பிருந்தாவனம். துளசி பட்ட நீர் புனித தீர்த்தம். துளசியின் இன்னொரு பெயர் பிருந்தை. மகாவிஷ்ணுவின் துணைவியாகவும் வர்ணிக்கப்படுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கிருஷ்ண பகவான் பாமா ருக்மணி இருவர் மீதும் சமமாக அன்பு வைத்திருந்தார். இதில் ருக்மணி கிருஷ்ணர் மீது அளவில்லாத அன்பும் பக்தியும் கொண்டிருந்தாள். ஆனால் பாமாவோ விஷ்ணு தன்னை மார்பில் சுமந்திருந்தாலும் கண்ணனை தனக்கே உரிமையாக்கி கொள்ள நினைத்தாள். தன் அன்பை நிரூபிக்க கண்ணனை துலாபார தராசு தட்டில் ஒரு புறம், மற்றொரு தட்டில் தனது செல்வம் முழுவதையும் வைத்தாள். ஆனால் தராசு சமமாகவில்லை. அப்போது அங்கு வந்த ருக்மணி கண்ணனுக்காக கொடுக்க தன்னிடம் ஒன்றும் இல்லையே என வருந்தி கண்ணனுக்கு பிடித்த துளசி இலை ஒன்றை அன்போடும் பக்தியுடனும் தராசு தட்டில் வைத்தாள். அப்போது தராசு சமமாகியது. அப்படி ருக்மணி வைத்த ஒரே ஒரு துளசி இலை தராசு தட்டுக்களை சமமாக்கியது. இதிலிருந்து அன்போடு ஒரே ஒரு துளசி இலை வைத்து பூஜித்தாலும் அவ்விடத்தில் நான் வருவேன் என்ற திருமாலின் எண்ணம் தெளிவாக புரியும். வீடுகளில் துளசி செடியை ஒரு மாடத்தில் வளர்த்து அதை சுற்றிலும் கோலமிட்டு மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அலங்கரித்து தினமும் வழிபடுவார்கள். ஒரு வழிபாட்டு குறிப்பில் துளசி செடியின் கிளைகளில் பிரம்மா வசிப்பதாகவும் அனைத்து புனித தலங்களும் அதன் வேர் பகுதியில் காணப்படுவதாகவும் கங்கை நீர் அதன் வேர் பகுதியில் இருந்து வழிந்தோடுவதாகவும் எல்லா தெய்வங்களும் அதன் தண்டு பகுதியிலும் இலை பகுதியிலும் வாசம் செய்வதாகவும் அது மட்டுமல்லாது எல்லா வேத நூல்களும் துளசியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வீட்டின் வடக்கு, வடகிழக்கு அல்லது கிழக்கு பகுதியில் துளசியை வளர்க்கலாம் அல்லது வீட்டின் முன்புறம் வளர்க்கலாம். இறைவனுக்காக துளசியை பறிக்கும் போது சில விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். திருவோண நட்சத்திரம், சப்தமி, அஷ்டமி, துவாதசி, சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, மாலை வேளை, இரவு நேரம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வெள்ளி போன்ற நாட்களை தவிர மற்ற நாட்களில் பூஜைக்காக துளசி பறிக்கலாம். பெருமாளின் அனைத்து பூஜைகளிலும் துளசி முதலிடம் வகிக்கிறது. துளசியை நீரில் கலந்து தீர்த்தமாக வழங்கப்படுகிறது. அந்த புனித நீரில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி உள்ளிட்டவற்றை கலந்து அதை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார்கள். புனிதமான துளசி தீர்த்தத்தை இடக்கரத்தின் மேல் வலக்கரத்தை வைத்து வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போது தீர்த்தம் கீழே சிந்தாமல் இருப்பதற்காக ஒரு துணியை வலக்கரத்தின் கீழே வைத்துக் கொள்ள வேண்டும். துளசி தீர்த்தத்தை எப்போதுமே நின்று கொண்டுதான் வாங்கி உட்கொள்ள வேண்டும். அமர்ந்தபடி உட்கொள்ள கூடாது. எக்காரணம் கொண்டும் துளசியை நாம் தலைமுடியில் அணியக்கூடாது. துளசி தீர்த்தம் பருகி வந்தால் ரத்தம் சுத்தமாகும் என்கிறது விஞ்ஞானம். தலை சுற்றல், மூச்சு திணறல் முதலானவை சரியாகும் என்கிறார்கள். துளசி நோய் நொடிகளை அண்டவிடாமல் நம் உடம்பிற்குள் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. மழைக்காலங்களில் நோய் நொடியில் இருந்து காக்கவே துளசி சேர்த்த நீரை குடிப்பதோடு துளசி இலைகளை சாப்பிடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கவே புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு செல்லும் நடைமுறையை உருவாக்கினார்கள். பெருமாள் கோவிலுக்கு சென்றால் பெருமாளுக்கு விருப்பமான துளசி மாலையை சார்த்துங்கள். இயலாதெனில் உள்ளங்கை அளவுக்கேனும் துளசியை பெருமாளுக்கு சார்த்துங்கள். துளசி தீர்த்தத்தால் உடலும் உள்ளமும் வசிக்கும் இல்லமும் நலங்கள் உண்டாகட்டும். வாழ்வில் நாம் கடைபிடிக்கும் சிறு நல்ல செயல்கள் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்.